விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி உடலும் உயிரும் மாறி ஒன்னிலிருந்து ஒன்ன பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். மக்களை, இந்த ஒரு பதிவை நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மக்களே, அதுதான் அந்த பதிவோட எண்ண ஓட்டமாக இருக்கும். எப்போதுமே ஒரு காணொலி நம்ம இங்கேருந்து பண்ணுவோம், ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்கோம், யூகங்கள் சார்ந்து பேசியிருக்கோம். ஏன் இந்த காணொலியிலே தலைவர் எதை சொல்ல வந்தார், என்ன சொன்னார், என்ன பண்ணார், ஏன் இதை சொன்னார் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து நிறையா மேட்ரு பேசலாம். ஆனால் நான் இங்கேருந்து பேசணும்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த ஒரு கண் கலங்கின ஒரு விஷயம். ஏன் திடீர்னு பேசிகிட்டே இருக்கும்போது கண் கலங்கிட்டார்? யாராவது யோசிச்சு பார்த்தோமா? கடைசியாக எப்போ கண் கலங்கினார்? மதுரை மாநாட்டில் கண் கலங்கினார். தன்னை பார்க்க இவ்வளோ பெரிய க்ரௌடு வந்துச்சு, அதனால் பார்த்தோன்னா ரொம்ப எமோஷனல் ஆனார், புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இப்போ ஏன் பேசிகிட்டே இருக்கும்போது மக்களும் நானும் வெவ்வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான், இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அழுத்தந்திருத்தமாக பேசிட்டு லைட்டாக 2 சொட்டு அப்படி கண்லேருந்து வந்துருச்சு. ஏன் வந்துச்சு? இதை யோசிச்சு பார்த்தீங்களா? யாருக்காது? அரசியல் களத்தில் பயணிக்கக்கூடிய அத்தனை அரசியல்வாதிகளுமே இந்த விஷயத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிவு மூலமாக நான் சொல்ல வர்றது. இந்த வீடியோவில் நான் ரொம்ப எமோஷ்னலாக சில விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற ஒருத்தங்க எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் மக்கள் நேசிப்பாங்க, ஏன் இவருக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நான் விஜய் அண்ணா ஃபேன் கிடையாது, ஆனாலும் விஜய் அண்ணாவோட அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி நிறையா பேர் இன்றைக்கி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த கண் கலங்கினார் பார்த்தீங்களா, அதுதான் காரணம். இதை பற்றி நான் தெளிவாளமாக பேசணும்னு நினைக்கிறேன். ரொம்ப எமோஷனலான ஒரு பதிவு. எவ்வளோ பேர் என் கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எவ்வளோ பேர் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறத மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எத்தனை பேருக்கு போய் சேர்ந்துருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் தனிப்பட்ட முறையில். ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக அவர் ஒரு நடிகராக இருந்து தன்னுடைய நடிப்புத்துறையில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். டக்குன்னு அரசியலுக்கு வந்துட்டார் அப்படிங்கிறலாம் கிடையாது. அவர் நடிகராக இருக்கும்போது இந்த மக்களை பார்க்கும்போது அவருக்கு ஏதோ மனசில் தோணிக்கிட்டே இருக்கும் போல், தாங்கிட்டே இருக்கிற காசில் தன்னுடைய சம்பளத்தில் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை மக்கள் மன்றமாக மாற்றி என்னென்ன பண்ண முடியுமோ, என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு. செஞ்சுட்டே இருக்கும்போது இது பத்தலை போல், இல்லை ஏதோ கஷ்டப்படுறாங்களே இந்த மக்கள், இந்த அரசாங்கத்திட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? மினிமமாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லதாக படிக்கிறதுக்கு ஒரு இடம், ஒரு உடம்பு எதுவும் சரியில்லாமல் போனால் ஒரு மருத்துவமனையில் போய்ட்டு நல்ல தரமான மருத்துவம், போகிறதுக்கு ஒரு நல்ல ரோடு, படித்து முடித்த பிறகு ஒரு வேலை, பாதுகாப்பாக இருக்கும் அந்த நாட்டில் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு உணர்வு. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பணத்துக்கும் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய உயிருக்கும் ரெண்டுக்குமே ஒரு பாதுகாப்பு இருக்குது. இங்கே சட்டம் இருக்குது, இங்கே அரசியலமைப்பு இருக்குது, அப்படிலாம் யாரும் பூந்தெல்லாம் எதுவும் செய்ய முடியாது, இங்கே நீதி உறுதி செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு எண்ண ஓட்டம் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இங்கே அமைஞ்சால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க. இவ்வளோ தான். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 விஷயங்கள் தான் பொதுமக்கள் அரசாங்கத்திட்ட எதிர்பார்ப்பாங்க, வேற எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் தன்னுடைய மக்கள் மன்றம் மூலமாக ஒரு 250 கோடி ஒரு சம்பளம் வாங்கினான்னா அதில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 50 கோடி 40 கோடி 30 கோடி தாங்கிட்ட இருக்கக்கூடிய காசை வச்சு மக்களுக்கு என்ன நல்லது பண்ண முடியுமோ நல்லது பண்ணிட்டு இருந்தாரு. இருந்தாலும் இந்த மக்கள் பிரச்சனை தீரவே மாட்டேது. இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் தீர்ப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் தீர்க்க மாட்டுறாங்க. இவங்க கொள்ளையடிக்கிறாங்க. அவங்க எதிர்பார்க்குற ஒரு 7-6 அடிப்படை தேவைகளை இவங்களால் பூர்த்தி செய்ய முடியல. என்ன பண்ணலாம்? நானும் இவங்கள மாதிரி ஒரு கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் தான். இவர் மாற்றுவார் அவர் மாற்றுவார்னு சொல்லி இங்கே ஏகப்பட்ட பேரை நம்பி ஏமாந்து அந்த குரூப்லேருந்து வந்தவன் தான் நானும். யாரும் ஏமாற்ற மாட்டாங்க போல், நம்ம தான் நம்மளை மாற்றிக்கணும் போல், அப்போ நம்மளே மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி நான் களம் இறங்குறேன்னு சொல்லி அரசியல் களத்தில் இவர் இறங்க ஆரம்பித்தார். அதாவது 250 கோடி பட்ஜெட் இவர் கையில் இருக்கும்போது, ஒரு சினிமாவில் அவர் நடித்த காசை சொல்கிறேன், இவர் கையில் இருக்கும்போது இவரால் இவ்வளோ நல்லது பண்ண முடியுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் கோடி வருஷத்துக்கு தமிழ்நாட்டோட பட்ஜெட் இவர் கைக்கு போணுச்சுன்னா எவ்வளோ பண்ண முடியும்? இவர் நடிகர், இவருக்கு என்ன நிர்வாகம் தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. ஆனால் அரசியல் காலத்தில் பார்த்தீங்கன்னா எழுதப்படாத 2 விதிகளை எழுதியிருக்காங்க ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும். இந்த அரசியல் பக்குவம் அப்படிங்கிறது தாவேக்கால இருக்கக்கூடிய தலைவர் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நான் சொல்லலை. நான் ரொம்ப பொதுவாக பேசணும்னு நினைக்கிறேன். இந்த அரசியல் களத்தில் சில கட்சிகளில் இருக்கக்கூடிய சில பேரை நான் பார்த்துருக்கேன், அவங்களுக்கும் இந்த பக்குவம் இருக்குது. ஒரு அரசியல் அப்படின்னா இங்கே நிறைய பேரை பொறுத்தவரையும் அதிகாரம், என்னுடைய சொத்தை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், என்கிட்ட பவர் இருக்குது, நான் ஒரு பவர் சென்டர்னு காமிக்கிற ஒன்று அப்படின்னு சொல்லி இந்த அரசியல் களத்தில் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான தொழில், ரொம்ப ப்ராஃபிட் இருக்கக்கூடிய தொழில் அப்படின்னு சொல்லி இந்த அரசியலை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் இவர் எப்படி பார்க்குறாருன்னா, 3 லட்சம் கோடி வருமானம் மட்டும் அரசாங்கத்துக்கு வருது, நம்ம நடிகராக இருக்கும்போதே அவ்வளோ பண்ணோம், இந்த பணம் நம்ம கையில் இருந்தால் நம்முடைய மக்களுக்கு எவ்வளவு செய்யலாம். ஏன்னா இவர் மக்களை நேசிக்கிறார். மக்களை நேசிக்கும் போது தான் தன்னுடைய கேரியரில் ஒரு இடத்த அவரால் ஸ்டாப் பண்ண முடியுது. ஏன் தெரியுமா? அவருடைய அரசியல் ஃபிலாசபியை ரொம்ப 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 சிம்பிள். அவர் அரசியலில் ரொம்ப நாளாக இருக்கார். தேர்தல் அரசியல், கட்சி அரசியலுக்கு தான் இப்போ வந்திருக்காரு. கட்சி அரசியலுக்கு வந்த பிறகு அவர் ஒரு எழுதப்படாத விதியை இங்கே எழுதியிருக்கார்.
அரசியலுக்கு நீ முதல்ல வர்றனா முதல்ல மக்களை நேசிக்கிற பக்குவம் உனக்கு இருக்கா? எவ்வளோ தூரம் நீ மக்களை நேசிக்கிறியோ அவ்வளோ தூரம் நீ அரசியலில் மக்கள் உன்னைய கொண்டாடி தீர்ப்பாங்க. மக்களை நேசித்தா மட்டும்தான் நீ அரசியலுக்கு வரணும், இல்லாட்டி நீ அரசியலுக்கே வரக்கூடாது. ரெண்டாவது, அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி தன்னிறைவு பொருளாதாரம் அடைஞ்சிட்டு தான் அரசியலுக்கு வரணும். இது எழுதப்படாத விதி. சம்பாதிச்சு வந்தார் விஜய்ன்னு சொல்லுவாங்க. நீ சம்பாதிக்காமல் வந்தீங்கன்னா இங்கே சம்பாதிக்கலான்னு பார்ப்பேன். சம்பாதிச்சு தான் அரசியல் களத்துக்கு வரணும். உனக்கான துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, கடுமையாக ஓலை, தன்னிறைவு பொருளாதாரம் அடை, அதுக்கப்புறம் அரசியலுக்கு வா, மக்களை நேசிக்கிறியா, நல்லது பண்ணுன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வேறு எந்த அரசியல்வாதிக்கும் இல்லை. அதனால தான் இப்போ இவர் எந்த தொகுதியில் போட்டிடுறார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது எங்கே வறுமை இருக்கோ எங்கே ஏழ்மை இருக்கோ அங்கே நான் நிற்பேங்கிறார். யாராவது இப்படி சொல்லுவாங்களா? எங்கே வெற்றி வாய்ப்பு இருக்குது, எங்கே நம்ம போனால் நம்ம ஜாதிக்காரர் இருக்கான், எங்கே போனால் நம்ம மாத்துக்காரர் இருக்கான், எங்கே நமக்கு ரொம்ப நம்ம கட்சிக்காரங்க நிறைய பேர் எங்கே இருக்காங்க, நம்மளுடைய சென்டிமெண்ட் வந்து பிறந்த ஊர் அந்த மாதிரி ஏதோ ஒரு சென்டிமெண்ட் இருக்குது, இல்லை வாஸ்துபடி இல்லை ஜோதிடம் படி ஏதோ ஒன்று இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து தன்னுடைய தொகுதியை சூஸ் பண்ணுவாங்க. இல்லை எங்கே வறுமை இருக்கோ அங்கே நிற்கணும் விஜய்னு நினைக்கிறேன். அந்த மக்களுக்கு விஜய் நேரடியாக போய் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மக்களை நேசிக்கிறேன், மக்களை அன்பு கூர்ந்து நேசிக்கிறேன், மக்கள் என்னை ரொம்ப நேசிக்கிறாங்க, நான் மக்களை அவங்க கூட நேசிக்கிறேன். இங்கே ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டி. என்னைய மக்கள் அதிகமாக நேசிக்கிறாங்களா, நான் மக்களை அதிகமாக நேசிக்கிறேனா அப்படிங்கிறதான் போட்டி. இந்த போட்டி ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிற ஒன்று அப்படிங்கிறத தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லிகிட்டு இருக்காரு. அதனால தான் அவரால் எமோஷ்னலாக கண் கலங்க முடியுது. இன்னொன்று ஒரு விஷயத்தை நான் சொல்ல போனால், காரில் வந்துகிட்டே இருக்காரு, டக்குன்னு ஒரு இடத்துல காரை நிப்பாட்டி பின்னாடி உட்காந்துருந்தார், டக்குன்னு முன்னாடி வந்தார். ஏன்னா பின்னாடிலேருந்து முன்னாடி வந்தால் அது என்ன அவ்வளோ சீனா? ஏன் அவர் பின்னாடியே உட்காந்து அவர் போயிருக்கலாம்ல? ஏன் தெரியுமா? முன்னாடி உட்காந்தா தான் மக்கள் என்னையை பார்க்க வருவாங்க, நானும் மக்களை பார்க்க போவேன். இது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கெமிஸ்ட்ரிங்க. அது உங்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்க நான் தான் முன்னாடி உட்காந்துருப்பேன்னு சொல்லி இப்படி கை காட்டுவாங்க. அப்போ நான் உங்களுக்கு மறுபடியும் கை காட்டணும். ஏன்னா வெயிலில் வந்து நிற்கிறாங்க, வேலையை விட்டு வந்து நிற்கிறாங்க, போயிட்டே இருக்காரு. டக்குன்னு ஒரு வேனில் மாறுறாரு. ஏன் தெரியுமா? காரில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் மக்கள் தான் என்னை பார்க்க முடியும் போல், நான் வேனில் மாறினா இன்னும் நிறைய பேர் என்னை பார்ப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் வராங்க. சில பேர் வந்து தேங்காய் சுற்றி திஷ்டி உடைக்கிறாங்க, சில பேர் ஆரத்தி காமிக்கிறாங்க, சில பேர் பூ போடுறாங்க, சில பேர் மாலை போடுறாங்க, இவ்வளோ அன்பு கொடுக்குறாங்க. அப்போ அந்த அன்பை ரிசீவ் பண்ணுற இடத்துல நான் இருக்கணும். அந்த அன்பை நான் பார்த்து மெய் மறந்து போனோம். நான் உட்காந்து அவங்களுக்கு கை காமிக்கிறேன். 4 மணி நேரம் சென்னையிலேருந்து வேலூர் இருந்தாலும் நான் கை காமிக்கிறேன். இப்படி கை காமிச்சிட்டே வரேன். கை வலிக்கும் தெரியுமா? நான் காமிச்சிட்டே வரேன். மக்கள் என்னை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்காண்டி தன்னுடைய விஷயங்கள் அத்தனையுமே தொடர்ச்சியாக மாற்றிக்கிட்டு இருக்காரு. இதையும் கடந்து போனால் இவர் இந்த குழந்தைங்களுக்கு வந்து பரிசு கொடுப்பார்ல, 10வது 12வதுல நல்ல மார்க் வாங்கினா, இவர் ரொம்ப நாளாகவே அதை பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ கட்சி ஆரம்பித்த பிறகு அது பெருசாக தெரியுது. முன்னாடி என்ன பண்ணுவார்னா மாவட்ட வாரியாக கூப்பிட்டு குழந்தைங்களுக்கு பரிசு கொடுப்பார். நல்ல மார்க் வாங்கினா 10வது 12வது குழந்தைங்களுக்கு. ஏன் தெரியுமா பண்ணுவார்? இந்த சமுதாயம், இளைய சமுதாயம் போதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு, ஒரு அடிஷனை நோக்கி போயிட்டுருக்கு. இது வேணாம். அப்போ இந்த சமுதாயத்துக்கு தேவை கல்வி. கல்வியை நம்ம கொண்டாட ஆரம்பித்தா அந்த சமுதாயம் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதுக்காண்டியே இந்த குழந்தைகள் படிப்பாங்க அப்படிங்கிறது என் மனசில் தோணுது. அதனால தான் நான் 10வது 12வது மாவட்ட வாரியாக கூட ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் தான் என்னால் கொண்டு வர முடியும். நான் தொகுதி வாரியாக போகிறேன். அப்போ தான் 234 தொகுதியிலேருந்து ஆள் கூட்டு வர முடியும். அவர் நினச்சிருந்தா 28 மாவட்டம் 32 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கூப்பிட்டு அவர் வந்து பரிசு கொடுத்துருக்கலாம். இல்லை நான் வந்து தொகுதி வாரியாக போகிறேன். தொகுதி வாரியாக போனால் மட்டும்தான் நிறையா குழந்தைகளை நான் மீட் பண்ண முடியும். தொகுதி வாரியாக போனார்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் 6 குழந்தைகளை அவர் மீட் பண்ணணும். இல்லை பரவாயில்ல, நான் மீட் பண்ணுறேன், ஒரு நாள் முழுக்க நின்னாலும் பரவாயில்ல, 8லேருந்து 10 மணி நேரம் நின்னாலும் பரவாயில்ல, என்னை பார்க்க தான் அந்த குழந்தை வருது, நான் கூப்பிட்டதுனால தான் அந்த குழந்தை வருது, அது பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அந்த குழந்தை படிச்சிருக்கு, அந்த குழந்தை எதற்காண்டி பள்ளிக்கு போணுச்சோ அந்த விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கு, அவங்கள நான் கொண்டாடணும், அவங்கள நான் செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா இதை நான் செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தா எது சரியானதோ அந்த சமுதாயம் கொண்டாட ஆரம்பிக்கும். ஒரு ஸ்கூலுக்கு போனால் படிக்கணும், இதான வேலை. ஒரு வேலைக்கு போனால் வேலை செய்யணும். ஒரு சினிமாவில் நடித்தா நடிக்கணும். எங்கே போய் எந்த வேலையை பார்த்தோமோ அந்த வேலையை செய்கிறவங்கள நம்ம கொண்டாட ஆரம்பித்தா அந்த சமுதாயம் நல்லா இருக்கும். நான் செய்கிறேன், போதை நோக்கி போகக்கூடாது, படிப்பை நோக்கி இந்த சமுதாயம் போனால் அந்த சமுதாயம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பித்தார். இந்த அரசியல் களத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனைகள் எதையுமே தீர்க்க மாட்டாங்க. தாவேக்காவோட இயல்பாகவே தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தீர்வு நோக்கி நகர்ந்து போகிறது ஸ்ட்ராட்டஜியெல்லாம் ஒரு பிளான் பண்ணல. அது இயல்பாகவே நம்ம எதுக்கு அரசியலுக்கு வந்திருக்கோம்? மக்களுக்கு எந்தவித பிரச்சனை இல்லாமல் சிரமம் இல்லாமல் அந்த அரசியலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வந்திருக்கோம். அந்த சிரமத்தை தீர்க்கிறது தானே அரசியல். வேறு என்ன பெரிய அரசியல்? 10 பேருக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சுன்னா வரப்போகிறதுக்கு முன்னாடியே தீர்க்கணும். வந்துருச்சு, வந்தாலும் தீர்க்காமல் அந்த பிரச்சனையை வச்சு அரசியல் பண்ணுவேன். அந்த பிரச்சனையை வச்சு நாங்கள் பண்ணுற எந்த விதமான ஊழலும் உனக்கு தெரியக்கூடாது, அப்போ அந்த பிரச்சனையை தீரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையை தீர்க்காமே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. இது எப்படி அரசியல் களத்தில் ஒரு தீர்வாக இருக்க முடியும்? தீர்வை நோக்கி போகிறது அரசியல் யுக்தி கிடையாது. அதுதான் அரசியல் களத்தில்
தான் உருவாக்குற முறை அதுதான் சரியான அரசியலாக இருக்க முடியும். ஊருக்கு ஒரு 10 பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, தமிழ்நாடு முழுக்க பிரச்சனையாக இருக்குது. இந்த பிரச்சனைகளை அத்தனையுமே எடுத்து பார்த்தா எந்த பிரச்சனையும் தீர்க்காமல் இருக்காங்க. அப்போ தீர்வு என்ன அப்படிங்கிறது தானே இங்கே கேட்கணும். ஏன் கேட்க மாட்டாங்க? அதுதான் சரியான அரசியல் யுக்தியாக இருக்குங்கிறத தாண்டி அதுதான் மக்களை நேசிக்கிற மிக முக்கியமான அரசியல் பகுதியாக இருக்கும். அதை நம்ம பண்ணுவோம், அதுதான் சரியானதுன்னு சொல்லி தீர்வை நோக்கி போகிறார். ஸோ அவர் கண் கலங்கினார் அப்படிங்கிறது மட்டும் சும்மா 2 சொட்டு விட்டு போனாருங்கன்னு கிடையாதுங்க. இப்படி அவர் மக்களை எவ்வளோ நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் பேசிக்கிட்டே போவேன். ஏன்னா அவ்வளோ நேசிக்கிறாருங்க. மக்கள் தான் அவருக்கு எல்லாமே, மக்களை தாண்டி அவருக்கு வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் அவரால் இவ்வளோ பெரிய உச்சத்தை விட்டு இந்த அரசியல் களத்துக்கு வர முடியுது. இன்றைக்கி நிறையா பேர் அவர் கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டு அவரை பார்த்தணும், அவரை ரசிக்கணும், அவரை கொண்டாடணும், அவருக்கு போய் தன்னுடைய வாழ்த்தை போய் தெரிவிச்சிடணும், நாங்கள் இருக்கோங்கிற நம்பிக்கையை கொடுத்தணும்னு சொல்லி ஏன் இவ்வளோ பேர் போகிறாங்கன்னா, மக்கள் சும்மா சொல்கிறாங்க. மக்கள் சும்மாலாம் எங்கெல்லாம் போக மாட்டாங்க. அவங்க திங்கக்கிழமையாக இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி, யார் என்ன ஏது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய பணத்தையும் செலவழிப்பாங்க. நான் மக்களை சொல்கிறேன், தொண்டர்களை சொல்லலை. மக்கள் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை இவருக்கு போய் நம்ம ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி போகிறாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2026 மக்களை நேசிக்கக்கூடிய தலைவர் தமிழ்நாட்டை ஆண்டா தமிழ்நாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு மிக முக்கியமான தேர்தலாக இருக்கும். இது ரொம்ப ரேராக தான் நடக்கும். 50 வருஷம் கழித்து இது நடக்குதுன்னு நினைக்கிறேன். கடைசியாக காமராஜர் அவர்களுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு மக்களை நேசிக்கிற தலைவர் பெருசாக இல்லை. அந்த மாதிரி ஒரு தலைவர் கிடச்சிருக்காரு, இந்த வாட்டி விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அதனால தான் இது ஒரு அதிசயமான தேர்தல் தலைவர் சொல்லியிருப்பார். ஸோ ரொம்ப எமோஷ்னலான ஒரு பதிவுன்னு நினைக்கிறேன். அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக தாவேகா சார்பாக ஏகப்பட்ட பதிவுகளை தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.